கோவையில் தங்கும் விடுதியில் பெண் ஜிம் பயிற்சியாளரை கொலை செய்துவிட்டு தப்பிய அவரது காதலன் கைது செய்யப்பட்டு உள்ளார். கோவை ஆர்ச்சிபுதூர் பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயது சரவணன். சிறு வியாபாரியான அவர் தனக்கு திருமணமானதை மறைத்து கோவில்பாளையம் அருகே உள்ள கள்ளப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 26 வயது கீதா என்ற பெண்ணை காதலித்து கடந்த ஆண்டு ரகசிய திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 2 குடும்பத்தினருக்கும் தெரிய வந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் சூலூர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்றது. சரவணனை அழைத்து பேசிய போலீசார் அவரை எச்சரித்து அனுப்பினர். கீதா பெற்றோருடன் செல்ல விரும்பியதால் அவரை பெற்றோர்களுடன் அனுப்பி வைத்தனர். காவல் நிலையத்துக்கு புகார் சென்றதால் இருவரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து ஒன்றாக இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கோவை அவினாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுத்து ஒன்றாக தங்கியுள்ளனர். அப்போது அறையை விட்டு சரவணன் வேகமாக ஓடி உள்ளார். அதனால் சந்தேகமடைந்த விடுதி பணியாளர்கள் அறைக்கு வந்து பார்த்தபோது தலையில் இரத்த காயத்துடன் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அது குறித்து பேளமேடு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் விரைந்து வந்து சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடப்பட்ட சரவணன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் கீதாவை கொலை செய்தது ஏன், விடுதியில் நடந்தது என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தினர். கீதாவை இரண்டாவதாக வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக திருமணம் செய்தது பற்றி கூறினார். கீதா அவருக்கு தங்கை முறை என்பதால் திருமணத்தை இரு வீட்டாரும் ஏற்கவில்லை என்று கூறிய அவர் அதனால் இருவரும் அடிக்கடி ரகசியமாக சந்தித்துக் கொண்டதாக கூறினார். அதன்படி விடுதிக்கு அழைக்கப்பட்ட கீதாவின் நடத்தை குறித்து சரவணன் சந்தேகப்பட்டதால் அவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு ஆத்திரத்தில் கீதாவை முகத்தில் ஓங்கி அடித்துவிட்டு தப்பியிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து சரவணன் மீதான வழக்கில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் பெண் ஜிம் பயிற்சியாளரை ஓட்டலுக்கு அழைத்துச் சென்று கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.